வணக்கம். கேஎஸ்எம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு சுவையான ரெசிபி தான் பார்க்க போறோம். சிம்பிளா குயிக்கா மொறுன்னு செய்யக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து லெமன் சாதம், ரச சாதம் அதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்ல வச்சு கொடுக்கலாம். அருமையான மொறு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்க நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு 80% வந்து குக் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் உப்புலாம் சேர்க்க வேணாம். நல்ல ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா குழைவா வெந்துடக்கூடாது. நல்ல ஒரு கொதி வரவும் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடியது. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். நல்ல ஒரு 80% நமக்கு குக் ஆயிருச்சு. இதை நல்லா தண்ணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு கடாயில் அடுப்பு பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியவும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு, சில்லி பவுடர் இந்த 2 மட்டும் தான் சேர்க்க போகிறோம். 4 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை குயிக்காக ஈஸியான மெத்தடில் மொறுன்னு சூப்பராகவே இருக்கும். இது லெமன் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். இது நம்ம வேக வச்சிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாசனைக்காக 2 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா அடிப்பிடிக்காத கனமான பாத்திரத்தில் இதை செய்யுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இது செய்கிறதும் ஈஸி மெத்தடு. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்ல கிட்ஸுக்கெல்லாம் லெமன் சாதத்தோட இதை பேக் பண்ணி கொடுங்க. சூப்பராக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சுப்பீங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்ல அருமையான பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நல்ல மொறு பொட்டேட்டோ ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.